ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய தைப்பூச திருநாளானது பழனி முருகனுடைய ஆலயத்தில் என்ன மாதிரியான விசேஷங்கள் செய்யப்பட்டிருக்கு, இந்த தைப்பூசம் எப்படி கொண்டாடப்பட இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு முறை ஏற்படும். அது மாதிரி வரக்கூடிய பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்களை விருச்சிகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று அப்படின்னா அது தைப்பூச திருவிழா தாங்க. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படும். இதில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது வழக்கம். அதிகமான பக்தர்களுடைய வருகை அப்படின்றது பழனியில் இருக்கும். முருகப்பெருமானுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய வசதிக்காக ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்குமே 3 நாட்களுக்குமே எந்த விதமான கட்டண தரிசனமும் இல்லை அப்படின்னு கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னே சொல்லணும். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தாங்க தைப்பூசம். இந்த தைப்பூசம் எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமுமே முருக பக்தர்கள் காத்துட்ருக்கிறது உண்டு. முருகனுடைய வழிபாடுகள் செய்யறதுக்குரிய முக்கியமான நாள். அன்னை பராசக்தியிடமிருந்து வேல் வாங்கிய திருநாளாக பார்க்கப்படக்கூடியது. இதனால தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே தைப்பூச திருவிழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது. தைப்பூசத்தின் பொழுது பார்த்திங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளுக்குமே போய் பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம். காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, பால்குடம் எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. குறிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு தைப்பூசத்தின் பொழுது பலரும் பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக வரதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்காகவே மாலை அணிந்து மிக கடுமையான விரதங்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க. வழக்கமாக தைப்பூசத்தின் பொழுது தான் பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி இருந்தே பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த ஆண்டு பெண்கள், குழந்தைகள் அதிக அளவில் முருகனை தரிசிக்க வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பழனிக்கு வர தொடங்கியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. ஸோ திருவிழா காலம் அப்படின்றதுனால பழனி மலைக்கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் காணப்படும். ஸோ அதனால் பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலையானது ஏற்படும் அப்படின்னும், இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் சாமானிய பக்தர்களும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி முருகனை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கோவில் நிர்வாகம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூச விழா கொண்டாடப்பட இருக்கு. இதை முன்னிட்டு ஜனவரி 31, பிப்ரவரி 1 மற்றும் பிப்ரவரி 2 இந்த 3 நாட்களிலுமே 100 மற்றும் பிற சிறப்பு கட்டண தரிசன முறைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 நாட்களுமே எல்லா பக்தர்களும் தர்ம தரிசனம் வரிசையில், அதாவது இலவச தரிசனம் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் பழனி முருகன் கோவில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. வழக்கமாக தைப்பூசம் அன்னைக்கு அதுக்கு முந்தைய நாளோட சேர்த்து 2 நாட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சிறப்பு தரிசனத்தை கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால 3 நாட்களுக்குமே சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குங்க. அதோடு தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமான தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கணும் அப்படின்னு தேவையான பாதுகாப்பு, குடிநீர் எல்லாத்தையுமே கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக பழனியில் கொண்டாடப்பட இருக்குது. எல்லாருமே போய் தரிசனம் செய்யுங்க. போகக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் இந்த தைப்பூசத்துக்காக காத்திருக்கணும். ஸோ ரொம்ப அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் போய் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை முருகப்பெருமான் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாரும் நம்பிக்கையோடு போய் உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க. முருகன் நிச்சயம் அருள் கொடுப்பாருங்க. ஸோ இந்த ஆண்டு நிகழக்கூடிய தைப்பூசம் எப்படி இருக்குது, பழனியில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்காங்க அப்படின்றத மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை விருச்சிகராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.
சொல்லுவேங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதாவது இந்த மாதம் பல வழிகளில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி இருக்குது. சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு 3வது வீட்டில் பயிற்சியாகி இருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகமாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து தயாராக இருப்பீங்க. ஸோ தனித்து இருந்தாலுமே கூட தைரியத்தோடு வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து காணப்படுவீங்க. எதை பார்த்தும் பயப்படக்கூடிய ஆட்களில் விருச்சிகராசினியர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் உங்களுடைய நண்பர்களோட ஒரு சில நேரம் நீங்கள் செலவீடு செய்யலாம். அதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறுகிய கால பயணங்களானது உங்களுக்கு ஏற்படும். இந்த பயணங்கள் உங்களுக்கு பல வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பயணங்களை உங்களுடைய வேலைக்காகவும், ஒரு சில யாத்திரைக்காகவும், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நண்பர்களோட ஓய்வு எடுக்கணும், நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஓய்வை வந்து எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான பயணங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்கு. கூடவே இந்த டைமில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நலத்தில் பிரச்சனைகளானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்படும். மாதத்தினுடைய பிற்பாதியில் இன்னும் பிரச்சனைகளானது அதிகரிக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறையாதுங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய வேலையில் நல்ல வெற்றிகளை வந்து பார்க்கலாங்க. முதல் பாதியில் ஒரு சில சவால்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதாவது பௌர்ணமிக்கு அப்புறமா ஒரு சில சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு நிலைமை மாற ஆரம்பிக்குங்க. இதே போல் விருச்சிக ராசியை உடையவங்க தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக. அதனால் தொழில் செய்யக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட விரிவுபடுத்திக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது டைமிங்கு. காதல் விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய காதல் சோதிக்கப்படக்கூடிய நேரம். ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். இதெல்லாம் தாண்டி தான் உங்களுடைய காதலை நீங்கள் நிலைநிறுத்தி ஆகணும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய காதல் ஒன்றா இருக்குது அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய திருமணமான விருச்சிகராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முற்பாதி எப்படி இருக்கோ இல்லையோ பிற்பாதி ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பௌர்ணமிக்கு முதல்ல வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கவலைப்பட வேண்டாம். நிதி விஷயங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமானதாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அடி மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மிதமான பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த டைமில். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா மட்டும்தாங்க உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்குது. ஸோ குடும்பத்துக்குள்ளே நிறைய போராட்டங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குள்ளேயும் எந்த ஈகோவும் இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். உடல்நலம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு சில நேரம் நல்லாயிருக்கும், ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு வகையில் பருவகால தொற்றுகளால் நீங்கள் பாதிப்படையலாம். ஸோ இந்த டைமில் அதுலேயும் பார்த்து கவனமாக இருக்கணும். குறுகிய பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பயன்களை தாங்க கொடுக்கும். அதாவது நீங்கள் சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதன் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே கூட அடிக்கடி பயணங்கள் போகிறத நீங்கள் முழுமையாக வந்து தவிர்க்க பாருங்கள். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தாங்க. ஏன்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுக்கு இந்த நல்ல செய்தி வந்து கிடைச்சிடும். ஸோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ தேவைப்படும் போதெல்லாம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா துணைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கும், ஹஸ்பண்டுடைய சப்போர்ட்டும் இருக்கும், இந்த சைட்லேயும் சப்போர்ட் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாகவே இந்த காலகட்டங்களை வந்து அனுபவிக்க முடியும். ஒரு சில விருச்சிகராசி நேயர்களுக்கு ஒரு புதிய சொத்து வாங்கிறதுக்கு ஆர்வமானது உருவாகும். ஆனால்
அந்த சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா லீகலாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லையா இருக்கா அப்படின்றத டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை செய்துட்டு பின்னாடி வந்து கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தராக விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாங்கணும்னு நினச்சா இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம், அதுவும் நல்லது தான். ஸோ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கொடுக்க போகுது, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தைப்பூசம் எவ்வளவு சிறப்பானது, வரக்கூடிய தைப்பூசம் இந்த வருடம் எப்படி சிறப்பாக பழனியில் வந்து நடக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நாட்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்க்காரகனுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில் அனுமன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அனுமன் பாதத்துக்கு மல்லிகை மலர்கள் இல்லைன்னா மல்லிகை பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அனுமன் சாலிசாவை வந்து பாராயணம் செய்யுங்க. அப்படி படிக்க தெரியல அப்படின்னா போட்டு விட்டாவது கேளுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எளிமையான பரிகாரமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.